இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பினால் வாழ்த்துக்கள். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 73 சங்கீதம் 1 சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். நேற்று காலையில் அதிகாலையிலே வீட்டில் நான் படுத்திருக்கும் பொழுது திடீரென்ற சத்தம் என் காது ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஒரு சுத்த இருதயம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுது தேவன் நல்லவராக இருக்கின்றார். தாவீது ராஜா சங்கீதம் 51 சங்கீதம் 10 அவன் புலம்புகிறார். சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். ஒரு சுத்த இருதயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது தேவன் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கின்றார். உங்களுக்கு அவர் நல்லவராக இருப்பார், நன்மை செய்வார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நல்லவர், அவர் நன்மை செய்வார். ஒரு சுத்த இருதயம் உங்களுக்கு வேண்டும். ஆண்டவரை பார்த்து கேட்போம், சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், நிலைவரமான ஆவி எனக்கு தாரும் என்று கேட்போம். நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்யும் பொழுது நம்முடைய இருதயம் கரைபட்டு போய்விடுகின்றது. எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான், எரேமியா 17:9, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் என்று சொன்னார். அந்த இருதயத்தை சுத்த இருதயமா மாற்றுவதற்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்திருக்கின்றார். அந்த ரத்தம் சகல பாவத்தில் இருந்து நம்ம கழுவி நம்மை சுத்தமாக்குகிறது. சுத்த இருதயத்தை தாரும் என்று கேளுங்கள். நல்லவராயிருப்பார், நல்லவருக்கு நன்மை செய்வார், உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த காலையில் கண்ணீரோடு கேட்பீர்களா? அற்புதம் செய்வார் அவர். ஒரு சிறு ஜெபம் செய்யட்டும். அன்பின் ஆண்டவரே, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவர். எத்தனையோ கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், வியாதிகள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். மனம் இறங்கி அவர்களுக்கு ஒரு உதவி செய்யும். அவருடைய கண்ணீரை தொடையும், அவருடைய பெருமூச்சை மாற்றும். நல்லவராயிரும் அப்பா, உதவி செய்யும். அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.